வணக்கம் நேயர்களே. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் தமிழ்நாடு தன் உரிமை கழகம் தலைவர் பழ கருப்பையா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். ஐயா வணக்கம். சமீபத்தில் இந்த தன் லைஃப்ன்ற படத்தில் ஒரு ஆடியோ லான்ச் நடக்குது. அப்போது கமலஹாசன் அவர்கள் வழக்கமாக எப்பயும் பேசுகிற மாதிரி ஒரு சில விஷயத்தை போட்டு வச்சிட்டார். தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம். இந்திய மொழிகளில் உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ் மொழின்றது அனைவரும் அறிஞ்ச விஷயம். இவருக்கு இந்த கர்நாடக மக்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரி, ஒரு மக்கள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த நீதிமன்றமும் இவரை வற்புறுத்துது. அதுதான் ரொம்ப கொடுமை. அதுதான் ரொம்ப கொடுமை. ஏன் நீ மன்னிப்பு கேட்கலைன்னு உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்கலாமா? உண்மையை சொன்னதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? பொய்யாக இருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டியதான். தவறாக சொல்லியிருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டியதான். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி நான் கேட்குறேன், நீங்கள் என்ன அவ்வளவிலும் சிறந்தவர்களா நீதிபதிகள்? எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம்தான் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர அத்தனையை பற்றியும் நீங்கள் கருத்து சொல்வது, பிறகு மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொல்வதெல்லாம் உயர்நீதிமன்றத்தினுடைய தரத்தை எடுக்கும். நான் சொல்கிறேன், தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்பது நிலைநாட்டப்பட்ட, ஆராய்ந்து நிறுவப்பட்ட ஒரு உரிமை, ஒரு உண்மை. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம், பாகிஸ்தான் பக்கத்திலே புழங்குகிற பிராகுயி, இவையெல்லாம் தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் தான். கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தில் உதைத்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிடமை திறமையென்று செயல் மறந்து வாழ்த்துமே என்று மனோன்மை சுந்தரனார் சொல்லுகிறார். ஆரியமும் பல மொழிகளை ஈன்றது. மக்களெல்லாம் வாழ்கிறார்கள். இந்தி, வங்கம், ஒரியா, மராத்தி, இவையெல்லாம் வடமொழி என்ற மொழிகள். அவையெல்லாம் வாழ்கின்றன. தாய் செத்து போய்விட்டாள். ஆனால் இங்கே தமிழ் வந்து மலையாளம், கன்னடம், துளுவும், தெலுங்கு போன்ற மொழிகளை பெற்றெடுத்தது. அவையும் வாழ்கின்றன, தமிழும் வாழ்கிறது, வாழ வைக்கிறது என்று சொல்லி மனோன்மை சுந்தரனார் பாடுகிறார். அதை தமிழ் வாழ்த்தாக நாம் கொண்டிருக்கிறோம். சீதாராமையா உடனே கொதித்தெழுகிறார். அவனோ ஒரு வெட்டி அங்கே பேசினான். திரைப்பட ரசிகர் சங்கம், வர்த்தக சபையில் பேசியிருந்தால் அதை பொருட்படுத்த வேண்டாம். கமல் முதலிலே சொல்லிவிட்டார். அறிந்ததைத்தான் சொன்னார், உண்மையைத்தான் சொன்னார். பிறகு மறுநாள் அதிலிருந்து வழுவுகிறார். மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னாலே தவிர, நான் சொன்னது உண்மை, ஆராயப்பட்ட உண்மை, நிறுவப்பட்ட உண்மை, இதில் என்ன பிழை இருக்கிறது, உண்மையை சொல்வதற்கு எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்கிறது, இவையெல்லாம் உண்மையா இல்லையா நீதிமன்றம் அறிந்த பிறகு என்னை கூப்பிட்டு விசாரிக்கட்டும் என்று சொல்ல வேண்டும். எதனால் அவர் மறுக்கிறார்? அது மழுப்பி விட்டார் மறுநாள். அது ஒரு உண்மையை சொல்வதற்கு பிறகு தயங்குவது என்பது மோசமான. அது என்ன காரணம் என்றால், அங்கே படத்தை தேடி விட மாட்டார். ஒரு வீரமாக சொன்னார், ஐயா 10 கோடி போனாலும் பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். சரி, மன்னிப்பு கேட்கவில்லை. ஆனால் 10 கோடி போனாலும் பரவாயில்லை, தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்பது நிறுவப்பட்ட உண்மை என்பதை மீண்டும் சொல்லியிருக்க வேண்டும். சரி, அவரும் சொல்லவில்லை. நடிகர் சங்கம் கமல் கன்னடத்தை சிறுமைப்படுத்தும் நோக்கமுடையவர் இல்லை என்று சொல்கிறது. இந்த தமிழிலிருந்து கன்னடம் பெறப்படுவது என்பது சிறுமையா என்று கேட்கிறேன். ஆக எல்லாரும் போட்டு உழட்டி எடுத்து விட்டார்கள். ஆனால் இதை தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சியும் கேட்கவில்லை. ஒரு 2 கட்சிகள் பேசியிருக்கோம். சில பேர் ஆதரவு தெரிவித்தாங்க. 1-2 கட்சிகள் பேசியிருக்கும். பொதுவாக முதலமைச்சர் பேச வேண்டும். சீதாராமையா பேசுகிற போது அதற்கு பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுப்பாங்க. திராவிடத்தால் நீங்கள் உருவானீர்கள். நீங்கள் திருவாரூரில் அடங்கி ஒடுங்கி கிடக்க வேண்டிய ஒரு கூட்டம் இந்த தமிழால், திராவிடத்தால் உருப்பெற்று இந்தியாவினுடைய நிலை பெற்ற நிறுவனமாக, பெரிய ஆண்டர்பிரனராக, பெரிய கார்ப்பரேட் கம்பெனியாக, சன் டிவி, நீங்களெல்லாம் வளர்வதற்கு காரணமாக இருந்து இந்த தமிழ் திராவிடம் தான். ஆகவே தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்பதற்கு சான்றுகளோடு சொல்ல வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு வாயே திறக்கவில்லை. ஏன் திறப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து அவர் பையனோட நிறுவனம் ரெட் ஜெயின் மூவிஸு. அப்படி இருக்க சூழ்நிலையில் இவர் எதிர்ப்பு தெரிவித்து பேசினாரு, அந்த படத்தை ஓடுவாங்களான்ற கேள்வி இருக்குல்ல. அதாவது நடிகர்களுக்கு இருக்கிற பலவீனம் விநியோகம் செய்கிறவர்களுக்கு இருக்குது. அதனால தான் இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். தமிழ் கொடுமை. தமிழ் பற்றி வாய்க்கிலேயே பேசக்கூடிய நபர்கள் வந்து இப்போ இதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து பணம் அப்படின்ற ஒரு காரணம். பணம் வந்தால் அப்போ வந்து தமிழ் போயிடுமான்ற கேள்வி. உண்மையில் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த கனிமொழியிடம் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், இந்த மாதிரி தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லவில்லை என்று ஓடுகிறார். நீ ஏன் சொல்லவில்லை? நீ உண்கிற உணவு, நீ ஊற்றுகிற உடை, நீ வகிக்கின்ற பதவி,
நீ இருக்கின்ற மாளிகை போன்ற வீடுகள், உன்னிடம் இருக்கிற அளப்பரிய சொத்துக்கள் அனைத்தும் தமிழாக இதை தமிழ் கவிஞர் வேற கவி. இவரெல்லாம் கவிஞர் என்றால் தமிழ் போய் எங்கேயாவது முட்டி கொண்டு சாக வேண்டியது. இவர் ஒரு கவிஞர். ஐயோ, அவங்க குடும்பத்தில் ஒரு தமிழ் பாட்டு தமிழ் கருணாநிதியே சிறந்த கவிஞர் என்று சொல்ல முடியாது. நல்ல உரைநடையாளர், தமிழை நன்கு அறிந்தவர் கருணாநிதி. அவரே ஒரு கவிஞர் உரையெல்லாம் எழுதியிருக்காரு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், திருக்குறளுக்கு எல்லா தவறான உரையும் நெடுஞ்செழியனும் கருணாநிதியும் எழுதியிருக்கிறார்கள். அதை ஒரு தடவை நான் எழுத வேண்டும் என்று வைத்திருக்கிறேன். எவ்வளவு மோசமான உரை இவர்களுடைய உரை. பரிமேலகனுடைய உரைதான் உரை. ஆனால் கருணாநிதி தமிழை படித்தவர், தொல்காப்பியமும் படித்தவர், திருக்குறளும் படித்த, எல்லாவற்றையும் படித்தாக இருக்கிறார். தமிழாக தெரியும். இந்த கனிமொழிக்கும் தெரியாது, இந்த ஸ்டாலினுக்கும் தெரியாது. தெரிந்தால் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருக்க முடியுமா? நீ சொல்லியிருக்க வேண்டாமா சீதாராமையாவுக்கு, நீங்கள் ஆராயப்படாத ஒரு கருத்தை மொட்டையாக அதிகாரத்தின் பலம் கொண்டு நிறுவ பார்க்கிறீர்கள். உண்மையிலே தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என்பதற்கு என்ன சான்று என்று அவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவள் என்று சொல்கிறோம், நீ அவளு என்று சொல்கிறார். தாய்க்கு தாயி, தந்தைக்கு தந்தை, ரொம்ப சகோதரனுக்கு சகோதரன், தங்கைக்கு தங்கி, இங்கே வருங்க, பாலுக்கு ஆளுங்க, மக்களு, நம்ம மக்கள் அவன் மக்களு, நம்ம ஆள் அவன் ஆளு, நம்ம மகள் அவன் மகளு. நம்ம உச்ச சமயம்னு அவன் சொல்லுவான், நம்ம உச்சி பொழுதுன்னு சொல்லுவோம். இந்த சமஸ்கிருதத்தை கலக்க விட்டு தான் பெரிய தப்பு. ஜீவிதம் என்று மலையாளத்துக்காரன் சொல்லுவேன், நான் வாழ்க்கைன்னு சொல்லுவேன். சாகசிக்காதே என்று அவன் சொல்லுவேன், சாகசம் செய்யாதே என்று நாம் சொல்லுவோம். வெள்ளம் என்று மலையாளி சொல்லுவேன், தண்ணீர் என்று நாம் சொல்லுவோம். இஷ்டமும் ஏது என்று தெலுங்கு படம் பார்த்தபோது நான் அந்த வார்த்தையை கவனித்தேன், இஷ்டமும் ஏது. அதனால் நம்ம கொச்சை வழக்கு எழுத்து வடிவம் பெற்று, அந்த எழுத்து ஆரியர்களால் உண்டாக்கப்பட்ட எழுத்தாக அயரெழுத்தாக அமைந்து விட்ட காரணத்தினால், நம்முடைய தமிழ் எழுத்து போல இல்லாமல் அமைந்து விட்ட காரணத்தினால் வேற்றுமொழி போல தெரிகிறது. அதாவது என்ன குறை என்றால், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு என்பது வேறு. எங்கேடா போகிற என்பது வட்டார வழக்கு, பேச்சு வழக்கு. போகிறா என்பது எழுத்து வழக்கு. இந்த பேச்சு வழக்கை எழுதுவது போல ஒரு கொடிய கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. இவர்கள் எழுதுகிறார்கள். இப்படி எழுதிவிட்டு அதிலே சமஸ்கிருதம் ஓரளவுக்கு கலக்கிறது. அப்புறம் இது ரெண்டும் கலந்த பிறகு புதிய எழுத்து வடிவம் பெற்றால் அது புதுமொழியாக ஆகிவிடுகிறது. ஆகவே இதையெல்லாம் தமிழிலே கலந்து பேசக்கூடாது என்கின்ற உணர்வை ஊட்டுவதற்கு பதிலாக இன்றைக்கு இதை அடிப்படையாக வைத்து மீண்டும் ஊட்ட வேண்டும். ஒரு முதலமைச்சர் இதில் பேச விட்டால் வாயில் கொடக்கட்டை இருக்கிறது, பேச மறுக்கிறார், பதவி போயிடும், கூட்டணி கட்சி, அவன் வருத்தப்படுவேன். அவன் வருத்தப்படாமல் நமக்கு சொல்கிறான், கூட்டணி கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் வருமானம் வராது போயிடும் என்று. அது ஒன்று. அவர்களுக்கு ஏகப்பட்ட சன் டிவி நிறுவனங்கள் எல்லாம் பெங்களூரில் இருக்கின்றன, எல்லா மொழிகளிலும் இருக்கின்றன. ஆகவே இந்த நடிகர்களுக்கு என்ன பின் அடைவுக்கு காரணமோ அதே காரணம் அவர்களுக்கும் இருக்கிறது, டிவி வைத்திருக்கிறவர்களுக்கும் இருக்கிறது. அதனால தான் இப்போ ரஜினி இதை பற்றி பேசுகிறாரா அவருக்கு தெரியாது. இல்லை, அவர் பேசுறது இல்லையே. அவர் விஜய் பேச வேண்டும், விஜய் பேச வேண்டும். இது நல்ல பாயிண்ட்டுங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டார் விஜய், இது தொடர்பாக குரல் கொடுத்து அப்போ இங்கே சினிமா துறையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் சுயநலமாகவே செயல்படுறாங்களா இல்லையா? நம்ம அப்படித்தான் செயல்படுகிறார்கள். அதே மாதிரி முதலமைச்சர், அவருக்கு ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்கின்றன, அவரும் பேச மாட்டார். அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி என்று கருணாநிதி அது கொண்டு வந்தாராம், செம்மொழியாக ஆக்கினாராம். என்ன செம்மொழியாக ஆக்கினார்னா ஆகாவிட்டாருன்னா, ஒரு பொய்யை அவன் சொல்லுகின்ற போது அதை மறுத்து மெய்யை நிலைநாட்ட இன்னொரு முதலமைச்சராகிய உனக்கு துப்பு இல்லை என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டை ஆள்வதற்கு மொழியின் பேரால், இனத்தின் பேரால், எல்லாவற்றின் பேரால் சாப்பிட்டீர்களே தவிர நீ உண்கிற சோறு, நீ உடுத்துகிற உடை, நீ அடைந்திருக்கிற சொத்துக்கள் அதெல்லாம் நீனாக இருந்தால், கனிமொழியாக இருந்தால் அத்தனையும் தமிழாக இருந்த சொத்துக்கள். தப்பாக சம்பாதித்தீர்கள் என்பது வேறு, வறுமையிலேயே மற்ற தமிழெல்லாம் இருக்கிறான், நீ வசதியாக இருக்கிறாய் என்பது வேறு. ஆனால் திருட்டு சொத்து கூட தமிழின் மூலம் வந்த சொத்து தான். ஆனால் நீ தமிழுக்கு ஒரு குறைவு வருகின்ற போது அதை பேசுவதற்கு தயங்குகிறாய். அதனால ரொம்ப கேவலம். ஆனால் தமிழ்நாட்டில் விவாத பொருளாக வேண்டும், இதுதான் விவாத பொருளாக வேண்டும். ஆகாததெல்லாம் விவாத பொருளாகின்றன, இஷ்யூலெஸ் இஷ்யூஸ். அதை பெரிதுபடுத்தி பேசுகிறார்கள். எது இஷ்யூவோ, ரியல் இஷ்யூவோ அதை பற்றி பேசுவதில்லை. அதுதான் இந்த நாட்டினுடைய கெட்ட பழக்கமாக இருக்குது. ஏனென்றால் அறிஞர்கள் இப்பொழுது முன்னிலையில் இல்லை. எதில் ஆட்சியில்
ரொம்ப சுத்த மடையர்கள், கொஞ்சம் பரவாயில்லாத மடையர்கள், இப்படி ஒரு நிலையில் இருந்தாலும் அவர்கள் இதை பற்றிலாம் கவலை இல்லை. காசு அடிக்க வேண்டும், ஒரு நாள் எவ்வளவு கல்லா கட்டுகிறோம் என்பது தான் ஒவ்வொரு மந்திரிக்கும் கவலை. சரி, அதை அவர்கள் செய்கிறார்கள். சீஃப் மினிஸ்டருக்கு தொடைப்பொங்கு வர வேண்டும் என்பதுதான் கவலை. அப்புறம் மற்றவர்களெல்லாம் எதை அறிவாளி எவனும் முன்னிலைக்கு வருவதில்லை, அவன் எதுவும் பேசுவதில்லை. ஆக அவன் பேசினால் கேட்பதில்லை. இப்பொழுது நான் இவ்வளவு கருத்தோடு இதை சொல்லுகிறேன், ஆனால் யாருக்கு கேட்கும்? நீ பேசினால் கேட்கும், நீ பேசினால் கேட்கும். நீ முதலமைச்சராக இருக்கிறாய், பொறுப்பு இருக்கிறது, பேச வேண்டும், நீ பேசுவதில்லை. ஆகவே இந்த நாடு அவ்வளவு கேவலமாக போய்விட்டது. ஐயா முன்னுக்கு மூக்கை நீட்டிய போது இதையெல்லாம் சொல்வதற்கு உனக்கு துப்பில்லைன்னா சும்மா நீட்டுக்கு பேசுகிறேன், அதற்கு பேசுகிறேன், இதுக்கு பேசுகிறேன் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்குது என்று கேட்குறேன். நீட் எதிர்த்து பேசுறதுக்கு அரசியல்வாதி ஒருத்தர் தான் இருக்காங்க, மற்றவங்களாம் பேச மாட்டாங்க. இப்போ இது திரைத்துறை சார்ந்ததுன்றதால அவங்களுக்கான லாப நோக்கத்தோடு அவங்க பேசாமல் இருக்காங்க. பல விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் தொடங்கியிருக்காரு, அடுத்த தேர்தலில் நான் முதலமைச்சர் ஆக போகிறேன்னு சொல்கிறாப்புல. பல விஷயங்களை தொடர்ந்து முன்வைக்கிறாரு, தப்பாக முன்வைக்கிறாரு பல விஷயங்களை. இந்த விஜய் அவர்கள் ஏன் கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கேட்கலையே, ஏன் கேட்கலன்றதா கேள்வி இருக்குது. உங்களுடைய நிலைப்பாடு? அவருக்கு எழுதி தருவதற்கு ஆள் இருக்கிறார்கள், அவர்களாக எழுதி கொடுத்துருக்க வேண்டும். ஆனால் அப்புறம் படம் வழியாக கர்நாடகத்தில் இவருடைய படத்தையும் மறித்து விடுவாங்க. ஓகே, அதனாலே தங்களுடைய நிறுவனம் எங்கே இருக்கிறது என்பது ஸ்டாலினுக்கு தடை, விஜய்க்கு தடை, கமலுக்கு தடை, இதெல்லாம் நான் சொல்லுகிற ஒரு உண்மையை ஆட்டை ஆடென்று மாட்டை மாடென்று சொல்வதற்கு உனக்கு என்ன தயக்கம் என்று கேட்கிறேன். எது உண்மையோ அதை பேசு. அதை அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்றால் விவாத பொருளாக இங்கே இஷ்யூக்களின் மீது, சிக்கல்களின் மீது விவாதங்கள் நடப்பதில்லை. சிக்கல் அல்லாதவை சிக்கலாக ஆக்கப்படுகின்றன. இஷ்யூலெஸ் இஷ்யூஸ். இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு. தலையெழுத்துன்னு கூட சொல்லாமா? ஆமாம், தலையெழுத்து. ஆமாம், ரொம்ப கேவலமாக போய்விட்டது. இப்போ கமலஹாசன் அவர்கள் அந்த படம் முன்னாடி அதிமுக பீரியடில் ஒரு விஸ்வரூபன் ஒரு படம் எடுத்தாப்புல. அப்போது ஒரு பிரச்சனை வருது, நான் அந்த நாட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசாக பிரச்சனையை பண்ணாப்புல. இப்போ இந்த பிரச்சனை கர்நாடகாவில் வரும்போது அதை அப்படியே மூடி மறைச்சு நான் ஜஸ்ட்டு சொன்னேன், இது அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க? அது அவர் சொன்னது உண்மைதான். உண்மையை சொல்லிவிட்டு நெருக்கடி வருகின்ற போது பம்முகிறார், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் மன்னிப்பு கேட்கவில்லை என்பது மட்டும் போதுமானதில்லை, அந்த கருத்தை இவர் வலியுறுத்த வேண்டும். இன்னொரு விஷயமா கமலஹாசன் பண்ணார், குடும்ப ஆட்சி இருக்குது, இந்த நாட்டையே நாசமாக போகுதுன்னு சொல்லி டிவியை டார்ச் லைட்டை வச்சு அடித்து உடைச்சார். இப்போ பார்த்தா திடீர்னு சேர்ந்துட்டாரு. இந்த ஒரு சீட்டுக்காக சரண் அடைஞ்சாரு. கேட்டால் நான் தேசத்தை காப்பாற்றுறதுக்காக சரி, இந்த முரண்பாடுகள் எல்லா கட்சிகளிடம் இருக்கும், பிறகு தனித்து செயல்பட முடியாது என்று அவர் முடிவெடுத்திருப்பார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நான் சொல்லுகின்றேன், இந்த மக்களை ஒரு மேம்படுத்தத்தக்க பேச்சுக்கள், அறிவார்ந்த நிலைகள், சிக்கலை சரியாக முன்வைத்து அதன் மீது விவாதம் செய்கின்ற போக்கு இவையெல்லாம் தமிழ்நாட்டில் அற்று போய்விட்டன. இந்த பிரச்சனையிலேயே சிபிஎம், சிபிஐ, வைகோ என்று இத்தனை கட்சிகள் இருக்கின்றனவே. அவங்களும் மொழி பற்றி பேசுனவங்க தான். ஆமாம், மொழியை பற்றி பேசியவர்கள் அழுத்தி சொல்ல வேண்டும். ஏன் முதலமைச்சர் கேட்கவில்லை என்று கேட்க வேண்டும். அவங்களே கேட்கலீங்களே. இப்போ முதலமைச்சர் ஏன் கேட்கலன்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஒரே விஷயத்தை திருப்பி சொன்னாலும், இப்போ நான் சரியாக இருந்து இன்னொருத்தனை சரியாக இருக்குது சொல்லுங்கன்னு சொன்னால் தானே அது நியாயமான பேச்சு. இப்போ நானே கேட்கல, முதலமைச்சரை கேட்க சொல்கிற வேண்டியது என்ன அர்த்தம் இருக்குன்றது தானே. இப்போ கூட்டணி கட்சி வச்சுக்கிறதால இவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையே இருக்காது, பாலியல் குற்றச்சாட்டு உங்களுக்கு கண்ணு தெரியாது, சாராய சாவுகள் உங்களுக்கு கண்ணு தெரியாது, பல எந்த விஷயமாகவும் உங்களுக்கு கணக்கு தெரியாது, அதுக்கு அமைதியாக இருக்கிறாங்க கூட்டணி கட்சியினுடைய அந்த கூட்டணி தர்மத்திற்காகனா அது எப்படி நீங்கள்? ஆனால் கடைசியில் தமிழ் என்ன நிலைக்கு வந்திருக்கிறது என்றால், ஏற்கனவே அப்படி ஓடிக்கொண்டிருந்த வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர, ஒரு திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சியிலே தான் தமிழ் எழுச்சியும் ஏற்பட்டது. உண்மையிலே புலவர்களால் உண்டான எழுச்சி தான், மறுமலர்ச்சி தான் என்றாலும், மனோன்மணிய சுந்தரம்பிள்ளை, மறைமலடிகள், தேவனைய பாவனர், பெருஞ்சித்திரனார், வாசுபாமாணிக்கம் இது போன்ற பேரறிஞர்கள் அவர்கள் இந்த எழுச்சிக்கு காரணமாக இருந்தார்கள் என்றாலும் கூட, அறிஞர்களிடம் இருந்த எழுச்சி உணர்வை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது அண்ணா தான். அவர் காலத்தில் தமிழுடைய பெருமை அருமையெல்லாம் சொல்லப்பட்டன. அது அன்றைய காலமே தமிழ் இயக்க காலமாக இருந்தது. நான் சிறு பையனாக இருக்கிற போது நமஸ்காரம் என்று சொல்லாதே வணக்கம் என்று சொல்லு என்ற கூவல் பெரிதாக கேட்ட காலம். அப்புறம் காலப்போக்கில் எல்லாமே மங்கி இப்பொழுது ரொம்ப கேவலமாக போய்விட்டது, ரொம்ப கேவலமாக போய்விட்டது. பேசுவதற்கு இவர்களுக்கு தெரியாது, ஸ்டாலினுக்கு தெரியாது, கனிமொழிக்கு தெரியாது,
இவர்களுக்கு இந்த உண்மைகளையெல்லாம் எடுத்து முன்வைப்பதற்குரிய உணர்வுகளும் இவர்களுக்கு கிடையாது. ஏதோ ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அடித்தது வரையிலும் கொள்ளை சலுகை சேகரிப்பது தான் இவருடைய வேலையை தவிர வேறு வேலையே கிடையாது. அதனாலே நாங்கள் தான் தமிழை காப்போம் என்பது ஒரு பித்தலாட்ட பேச்சு. சீதாராமையாவுக்கு பதில் சொல்ல உன்னால் முடியவில்லை, என்ன நீ தமிழை காக்கிறாய் என்று நான் கேட்கின்றேன். அது கன்னடத்துக்காரனை கூட இவ்வளவு உணர்ச்சி இருக்கிறது. அவன் தமிழ்லேருந்து பிறகு தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நான் தண்ணி வந்தால் அங்கே பிரச்சனை பண்ணுறது, தமிழர் அடிக்கிறது, இந்த படத்துக்காக ஒரு யாருன்னா ஒருத்தவங்க ஒரு நிகழ்ச்சியில் நம்ம அறியாத சில விஷயங்களை நம்ம பேச வரோம் சூழ்நிலை. அது உண்மையாக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இதெல்லாம் எப்படி பார்க்குறேன் கன்னட மக்கள் பண்ணுறது? கன்னட மக்கள் அவ்வளவு இந்த பெங்களூரில் இருந்து கொண்டு கிளப்பி விடுவதற்கென்று சில அமைப்புகள் இருக்கின்றன. கிளப்பி விட்டால் அவர்கள் கத்துவார்கள், சத்தம் போடுவார்கள், கல்லை விட்டு வீசுவார்கள். இதுதான் அவர்களை கண்டது அரசியல். வேறு எந்த உண்மையையும் அறிந்து ஆராய்ந்து பேசுகின்ற போக்கு தமிழ்நாட்டிலே இல்லையே கர்நாடகாவில் இருப்பதற்கு. தமிழ்நாடு தான் கல்வி மற்றவற்றையெல்லாம் சிறந்த நாடு. இங்கேயே இல்லையே.